வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போக்குவரத்தை கட்டுப்பாடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுபவை. ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன். இவை அனைத்தும் போக்குவரத்து சின்னங்கள், விளக்கு சிக்னல்கள், போலீஸ் சிக்னல்கள், கை சைகைகள். இது எல்லாமே போக்குவரத்தை கட்டுப்பாடு செய்வதற்கு பயன்படுத்தப்படுபவை. பின்வருவனவற்றுள் எது சரி? விளக்கு சிக்னல்கள் நகர்ப்புற சாலைகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. நெரிசல் அதிகமாகும் போது சந்திப்புகளில் வாகனங்களை கட்டுப்படுத்த சிக்னல்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ஒன்று மற்றும் 2 சரி. நகர்ப்புற சாலைகளில் அதிக அளவில் காணப்படுது. கிராமப்புற சாலைகளை விட நகர்ப்புற சாலைகளில் தான் அதிக அளவு விளக்கு சிக்னல்கள் காணப்படுது. ஸோ நெரிசல் அதிகமாகும் போது சந்திப்புகளில் வாகனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விளக்கு சிக்னல்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. ரெண்டுமே சரி. விளக்கு சிக்னல்கள் தரும் உத்தரவுகளுக்கு ஓட்டுநர்கள் இணங்கி நடக்க கட்டுப்பட்டவர்கள். விளக்கு சிக்னல்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஓட்டுநருமே இணங்கி நடக்கணும். அதை மதிக்காமல் போகக்கூடாது, மீறியும் செயல்படக்கூடாது. விளக்கு சிக்னல்களில் நில் என்பதனை குறிக்க டேஷ் விளக்கு எரியும். சிகப்பு விளக்கு. ஸோ அப்போ சிகப்பு விளக்கு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா சிக்னலில் கண்டிப்பாக நின்றணும். இதுதான் போன 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, விளக்கு சிக்னல்கள் சிகப்பு விளக்கு எரிந்தால் அப்போ என்ன பண்ணணும்? சிகப்பு விளக்கு எரிந்தால் வாகனத்தை நிறுத்திடணும். அப்புறம் பச்சை வந்ததுக்கப்புறம் மூவ் ஆகணும். அது புறப்படு அப்படிங்கிறதுக்கான சிக்னல். ஓகேவா? அதனால் சிகப்பு விளக்கு இருந்தால் வாகனத்தை நிறுத்தணும். மாறி மாறி எப்படி வேணால் கேட்கலாம். இதுக்கு மீனிங் இதுதான். விளக்கு சிக்னல்களில் பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு என்பதை குறிக்க டேஷ் விளக்கு எரியும். சிகப்பு மஞ்சள் எரியும். தெளிவாக பார்த்துக்கணும் இந்த கொஸ்டினை. விளக்கு சிக்னல்களில் பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு என்பதை குறிக்க டேஷ் விளக்கு எரியும். சிகப்பு மஞ்சள் விளக்கு எரியும். இந்த சிகப்புலேருந்து அந்த மஞ்சள் அப்படி போகிறது. ஸோ இந்த கொஸ்டின் போன வீடியோவில் பார்த்தோம். அதில் பச்சை சொல்லியிருப்போம். ஏன்னா எம்ஹெச்சில் அந்த மாதிரி ஆன்சருக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அது எப்படின்னா அவங்க பச்சை வரப்போகிறதுனே கொடுக்கல, ஜஸ்ட்டு புறப்பட தயாராக இரு அப்படின்னு கொடுத்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு புறப்பட தயாராக இரு அப்படின்னா மெயினாக என்னென்னா சிகப்பு மஞ்சள். இது ஐஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு இவங்க இப்படி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இப்போ புறப்பட தயாராக இரு அப்படின்னா மெயினாக என்னென்னா சிகப்பு மஞ்சள். நான் வேணால் போன வீடியோவுக்கு போய் பின்டு கமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க தெளிவாக புரிஞ்சுக்காங்க. பச்சை வரப்போகிறது, புறப்பட தயாராக இரு அப்படின்னா சிகப்பு மஞ்சள் விளக்கு எரியும் ஐஆர்டி புக் படி. விளக்கு சிக்னல்களில் புறப்படு என்பதை குறிக்க டேஷ் விளக்கு எரியும். அதாவது இடையூறு இல்லை என்றால். பச்சை விளக்கு எரியும். புறப்படு அப்படின்னா கண்டிப்பாக என்ன விளக்கு? பச்சை விளக்கு. ஆனால் அதுலேயும் மெயினாக என்ன இருக்கக்கூடாது? இடையூறு இல்லாமல் இருக்கணும். அதான் இடையூறு இல்லை என்றால் புறப்படு. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த போல் அங்கே ஆன்சர் பண்ணிக்கோங்க.
நீங்க என்னதான் இப்ப நீங்க படிச்சாலும், கொஸ்டின் வந்து டிஃபரெண்ட்டா கேட்டா, அதுக்கு தகுந்த மாரி ஆன்சர் மாறும். அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு, நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். விளக்கு சிக்னல்களில் மஞ்சள் விளக்கு எரிந்தால், அனைத்தும் உண்டு. விளக்கு சிக்னல்கள்ல மஞ்சள் விளக்கு சப்போஸ் எரிஞ்சிட்டுருக்கு அப்படின்னா, சாலையில் போடப்பட்டுள்ள நிற்கும் கோட்டின் பின்னால் நிற்க வேண்டும். இதுவும் சரிதான். நிற்கும் கோட்டை தாண்டி விட்டால் சந்திப்பை கடந்து விட வேண்டும். ஒருவேளை அந்த நிற்கும் கோட்டை டக்குன்னு தாண்டிட்டீங்க, ஃபாஸ்ட்டா போயிட்டீங்க அப்படின்னா, அந்த சந்திப்பை கடந்து போயிடணும். அங்க நிக்கக்கூடாது. அப்புறம் சாலை முன்னும் சந்திக்கும் சந்திப்பில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது. சந்திப்பிலே எல்லாம் அந்த ஜங்ஷன் நாட்டம் இருக்கு இல்லையா? அந்த நடு பாயிண்ட்ல வந்து நிறுத்திறக்கூடாது. ஏன்னா, அந்த பாயிண்ட் மட்டும் மூவ் ஆயிடணும். சப்போஸ் அந்த கோட்டுக்கு பின்னால இருந்தா கண்டிப்பா நின்னுடணும். கோட்ட தாண்டிட்டா வேற வழி இல்ல, சந்திப்ப கடந்துறணும். ஒருவேளை அந்த சந்திப்பிலே நிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அங்க நிக்கக்கூடாது. வாகனத்தை நிறுத்தாம மூவ் ஆயிக்கணும். இதுதான் வந்து விளக்கு சிக்னல்கள் மஞ்சள் விளக்கு எரிந்தால் அனைத்துமே வரும். இது எல்லாமே ஒரு ஆர்டரா குடுத்துருப்பாங்க ஏஆர்டி புக்ல. பட் கொஸ்டின் அங்க எப்படி கேட்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி ஆன்சர் பண்ணிக்காங்க. ஒருவேளை இது மட்டும் கூட குடுத்துருவாங்க. இது 2ம் குடுக்காம, சாலையில் போடப்பட்ட நிற்கும் கோட்டின் பின்னால் நிற்க வேண்டும் குடுத்துட்டு, வேற ஏதாவது ஆப்ஷன் குடுத்தா, அப்ப நம்ம இத தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எரிந்தால், இதுதான் இதுக்கு சரி. நிற்கும் கோட்டின் பின்னால் நிற்க வேண்டும். பாதையில் இடையூறு இல்லாமல் இருந்தால் சந்திப்பை கடக்கவும். இப்ப என்னன்னா, சிகப்பு விளக்கு விட்டு விட்டு எரியறது. இந்த ஒரு வேர்ட்ல தான் இங்க உங்களுக்கு மீனிங்கே மாறிடுது. ஜென்ரலா சிகப்பு விளக்கு எரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? பச்சை விளக்கு தோன்றும் வரை வாகனத்தை நிறுத்தி வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த ஒரு வேர்ட் இல்லன்னா இதுக்கு ஆன்சர் அப்படி போயிருக்கும். ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? பிளிங்க் ஆகுது. அப்ப விட்டு விட்டு எரியதுன்னா பிளிங்கிங் சிகப்பு விளக்குன்னு அர்த்தம். அவங்க வந்து இங்கிலீஷ்ல கூட பிளிங்கிங்ன்னு கூட குடுத்துருவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ விட்டு விட்டு எரியுது சிகப்பு விளக்கு அப்படின்னா, நிற்கும் கோட்டின் பின்னால நிக்கணும். பாதையில இடையூறு இல்லாமல் இருந்தால் சந்திப்பை கடக்கவும். மஞ்சள் விளக்கு விட்டு விட்டு எரிந்தால், சந்திப்பில் வாகனத்தின் வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மஞ்சள் விளக்கு விட்டு விட்டு எரிந்தால், அப்ப என்னது? பிளிங்கிங் எல்லோ லைட்ன்னு அர்த்தம். அப்ப விட்டு விட்டு மஞ்சள் விளக்கு எரிஞ்சுச்சு அப்படின்னா, சந்திப்புல வாகனத்தோட வேகத்தை குறைத்து கவனத்துடன் சந்திப்பை கடக்கவும். இதுதான் இதுக்கு வந்து மீனிங். இது தெளிவா பார்த்துக்கங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐஆர்டி புக்ல புக் பேக் கொஸ்டின். அதனால இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்குரிய ஆன்ஸர தெளிவா பார்த்துக்கங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்ஸர். போலீஸ் சிக்னல்களை மீறினால் பிரிவு டேஷின் படி அபராதம் விதிக்கப்படும். 179 1 படி அபராதம் விதிக்கப்படும். மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு டேஷில் கூறப்பட்டுள்ள முறைகளின்படி, ஒழுங்கான முறையில் கை சைகைகளை உபயோகிப்பதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். பிரிவு 121 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 121 படி அதில் ஒரு சில முறைகள் கூறப்பட்டிருக்கு. அந்த முறையை பயன்படுத்தி விபத்துகளை தவிர்க்கலாம். கை சைகைகளை பயன்படுத்தி விபத்துகளை தவிர்க்கலாம். கை சைகைகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அதை பற்றிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, பார்த்துக்கலாம். ஓட்டுநர் கை சைகைகளை காட்டும் முன்
பின் பார்க்கும் கண்ணாடியை பார்க்க வேண்டும். ஓட்டுநர் கை சைகைகளை காட்டும் முன் பின் பார்க்கும் கண்ணாடியை பார்க்க வேண்டும். போலீஸ் சிக்னல்களை மீறினால் டேஷ் அபராதம் விதிக்கப்படும். ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும். இது வந்து ஐஆர்டி புக்கில் புக் பேக் கொஸ்டின், அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இப்போ உங்களுக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் அதில் கொடுத்துருக்கிறத படிச்சுக்கலாம். சிக்னல்களை மீறினால், போலீஸ் சிக்னல்களை மீறினால் அபராதம் 500 விதிக்கப்படும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்பர் வந்து சென்ட்ரல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு புக்கு கொரியர் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 12 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். பட் அந்த 12 டெஸ்ட்லையுமே நிறைய மேக்ஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதாவது 8th வரைக்கும் தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு மேக்ஸ் 2 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜிகே டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு ஒரு 50% டெஸ்ட்டை எழுதியிருப்பீங்க. டெஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் வந்து நான் கொடுக்கக்கூடிய பேஜஸை படிச்சுட்டு வந்து எழுதுங்க. ஏன்னா நம்மளோட பர்பஸ் வந்து டெஸ்ட்டே எதுக்குன்னா, நம்ம படித்ததை கரெக்டாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நிறைய டெஸ்ட் கொடுக்கறது விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்கிற டைமில் அதை கரெக்டாக படிச்சுட்டு வரணும். அத்தனை கொஸ்டினையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு வரணும். டெஸ்ட் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். சரிங்களா? டெஸ்ட் கவுண்டிங்கை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு வரீங்கிறது தான் முக்கியம். அதனால் நான் சொல்கிற பேஜஸை கரெக்டாக படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஓட்டுநர் கனரக வாகனத்தை நிறுத்தும்போது வலது கையை வெளியே நீட்டி உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு சாய்வாக உயர்த்தி காட்ட வேண்டும். கனரக வாகனத்தை, இப்போ பஸ்ஸுக்கு இதான் வரும். ஓட்டுநர் கனரக வாகனத்தை நிறுத்தும்போது வலது கையை வெளில நீட்டிட்டு உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு சாய்வாக உயர்த்தி காட்ட வேண்டும். இந்த கொஸ்டினும் ஐஆர்டியில் புக் பேக் கொஸ்டின், அதனால தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரதில் 2-3 கொஸ்டின் வரும். அது எல்லாமே தெளிவாக பார்த்துக்காங்க. ஓட்டுநர் வலது பக்கம் வரும்போது அல்லது வலது பக்கம் திரும்ப செய்யும்போது முந்தும் போதும். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தலாம். வலது பக்கம் திரும்ப செய்யும்போது முந்தும் போது. இதான் இதுக்கு சரியான விடை. வலது கையை வெளியே நீட்டி உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு காட்ட வேண்டும். ஸோ நீங்கள் திரும்ப போகிறீங்கன்னா வலது கையை வெளில நீட்டிட்டு உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு காட்ட வேண்டும். எல்லா சிம்பலுக்குமே வலது கையை தான் வெளில நீட்டுற மாதிரி இருக்கும் மேக்சிமம். அதை பார்த்தலாம். ஓட்டுநர் தன் வாகனத்தின் வேகத்தை குறைப்பதற்கு முன்னால். இன் வரும். ஓட்டுநர் தன் வாகனத்தின் வேகத்தை குறைப்பதற்கு முன்னால். வலது கையை வெளியே நீட்டி உள்ளங்கை கீழ்ப்புறம் இருக்க கையை மேலும் கீழும் பலமுறை அசைக்க வேண்டும். நான் வந்து ஸ்லோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலேயும் கீழையும் கையை வந்து அசைக்கணும். அதுதான் வந்து ஓட்டுநர் தன் வாகனத்தின் வேகத்தை குறைப்பதற்கு முன்னாடி செய்யக்கூடியது. ஓட்டுநர் இடது பக்கம் வரும்போதும் அல்லது இடது பக்கம் திரும்ப செய்யும் போதும். வலது கையை வெளியே நீட்டி முன்னோக்கி வலமிருந்து இடது பக்கம் வட்டமாக சுற்ற வேண்டும். இதை வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வலது கையை தான் வெளில நீட்டுறாங்க. திரும்ப போகிறது இடது பக்கம். ஆனால் கை வந்து வலது கை தான். எல்லாத்துக்குமே வலது கை தான் பார்க்குறோம். ஸோ முன்னோக்கி வலமிருந்து இடது பக்கம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார முள் சுற்றும் திசை கிடையாது. கடிகார முள்ளுக்கு ஆப்போசிட் இப்படி சுற்றுது இல்லையா, இப்படி. அதுதான் வலதுபுறத்துலேருந்து இடது பக்கம். அப்போ இந்த சைடு திரும்ப போகிறோம் தான் சொல்கிறாங்க.
காட்டுற கை வேணா வலது கையா இருக்கலாம். ஆனா, அவங்க சொல்ற பக்கம் வந்து கரெக்ட்டா பாருங்க. இப்படிலேருந்து இப்படி தான் ரொட்டேட் பண்றாங்க. அப்ப நான் இந்த சைடு திரும்ப போறேன். இடதுபுறம் திரும்ப போறேன்னு சொல்றாங்க. தெளிவா புரிஞ்சுகிட்டு படிங்க. ஓட்டுநர் தனது வலது கையை நீட்டி, உள்ளங்கை முன்புறம் படுக்கடையாக இருக்க, கையை முன்னும் பின்னும் அரைவட்ட வடிவமாக அசைத்தால், எந்த சைகையை குறிக்கிறது? பின்வண்டி தன்னை முந்தி செல்ல அனுமதிக்கிறார். தெளிவா பார்த்துக்கலாம். உள்ளங்கை முன்புறம் படுக்கடையாக இருக்க, கையை முன்னும் பின்னும் அரைவட்ட வடிவமாக அசைத்தால், எந்த சைகையை குறிக்கிறதுனா, பின்வண்டி தன்னை முந்தி செல்ல அனுமதிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம 5 வகை கை சைகைகள் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே இதில வந்து இப்ப நான் சொல்லிர்றேன் ஒரு தடவ. வலது பக்கம் திரும்ப, அதுக்கு ஒரு சைகை இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம் முன்னாடி நம்ப. இடது பக்கம் திரும்ப. வாகனத்தை நிறுத்த. வாகனத்தை நிறுத்துறதுல 2 வகை இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தது கனரக வாகனத்துக்கு. இதுலயே 2ஆ பிரியும். முன்னாடி பார்த்தது கனரக வாகனத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஒரு கொஸ்டின் இருக்கு. அது வந்து சிறு ரக வாகனத்துக்கு. அத பார்த்தரலாம். ஸோ இப்ப வந்து 3 டைப் பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பின்வண்டி தன்னை முந்தி செல்ல அனுமதிக்கிறது இன்னொரு சைகை. 4வது சைகை. 5வது சைகை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வேகத்த குறைக்கிறதுக்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அது வந்து வேகத்தை தன்னுடைய வாகனத்தின் வேகத்தை குறைக்கிறது 5வது சைகை. ஸோ மொத்தம் வந்து 5 சைகை. நான் ஆர்டரா சொல்ல டைப் ஆஃப் சைகை 5 இருக்கு. அத நான் சொல்லியிருக்கேன். ஓட்டுநர் சிறிய வாகனத்தை நிறுத்தும்போது, வலது கையை வெளியே நீட்டி உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு டேஷ் காட்ட வேண்டும். நல்லா பாருங்க. சிறிய வாகனம்னு சொல்லியிருக்கேன். கார் மாரி ஓட்டுறோம் இல்லையா? அதுக்கு. செங்குத்தாக உயர்த்தி காட்ட வேண்டும். இதுல மெயின் அதான். செங்குத்தா காட்டுறது காருக்கு. ஆனா உங்களுக்கு தேவை பேருந்து ஓட்டுநர்களுக்கு தேவைப்படுறது இதுதான். கனரக வாகனம், பேருந்து ஓட்டுநர்களுக்கெல்லாம் எதுனா, இதே போல தான் உள்ளங்கை முன்புறம் இருக்குமாறு, ஆனா சாய்வாக உயர்த்தி காட்ட வேண்டும். வாகனத்த நிறுத்தப் போறேன் அப்படின்னா, சாய்வாக உயர்த்தி காட்ட வேண்டும். ஓகே. இந்த 20 கேள்விக்கு நீங்க எத்தன கொஸ்டினுக்கு கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான தவறாம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இமிடியேட்டா உங்களுக்கு வந்து வீடியோஸ் ரீச் ஆகும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.